Praise the Lord. மத்தேயு 11ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்திலே, என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கிறது என்று சொல்லி வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம நம்முடைய பாரத்தை எல்லாம் நான் சொந்தமா சுமக்கணும்னு சொல்லி நம்முடைய தோள்களிலே சுமந்து கொண்டு அழுது கொண்டு செல்கிறோம். ஆனால் தேவன் சொல்லுகிறார், அவர் மேல நம்முடைய பாரத்தை எல்லாம் வச்சுட்டு என்னுடைய நுகத்தை ஏற்றுக்கொள்ளுங்க. ஏன்னா அது ரொம்ப லைட்டா இருக்கு, அது வெயிட் கிடையாது, அது கனமானது கிடையாது. அதனால நான் உங்களுக்காக இருக்கிறேன். உங்களுடைய பாரத்தை எல்லாம் என் மேல வச்சுட்டு நீங்க ரொம்ப ஈஸியா கடந்து போங்க அப்படின்னு சொல்லி தேவன் நம்மை பார்த்து சொல்லுகிறார். இந்த நாளிலேயும் நம்முடைய பலவீனத்தை ஏற்றுக்கொண்டவர், நம்முடைய நுகங்களை ஏற்றுக்கொண்டவர், நம்முடைய சுமைகளை ஏற்றுக்கொண்டவர், நம்முடைய எல்லா பாடுகளையும் கஷ்டங்களையும் உபத்திரவங்களையும் பாரங்களையும் தன் மீது ஏற்றுக்கொண்டவராக நம்மீது தம்முடைய லகுவான சுமையை நுகத்தை கொடுக்கிற தேவனை நாம் ஏற்றுக்கொண்டு அவரை ஆராதிக்க விட்டுக் கொடுப்போமா? Praise the Lord. பாரமான சிலுவை என்று இறக்கி வைக்கவில்லை, கூர்மையான ஆணி என்று புறக்கணிக்கவில்லை. என்னை யோசித்தீரே, என்னை நேசித்தீரே, எனக்காக ஜீவன் தந்தீரே. என்னை யோசித்தீரே, என்னை நேசித்தீரே, எனக்காக ஜீவன் தந்தீரே. ஆமாண்டவரே, எங்களை யோசித்ததினால, எங்களை அதிகமாய் நீர் நேசித்தபடியினால எங்களுடைய எல்லா பாரத்தையும் நீர் ஏற்றுக்கொண்டவராக உங்களுடைய நுகத்தை எங்கள் மீது நீர் கொடுத்து, ஆண்டவரே, நாங்கள் ஈஸியாய் அவர்களை கடந்து செல்ல நீர் பாராட்டி இருக்கிற எல்லா கிருபைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் இந்த நாளிலேயும் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. எங்கள் பாரங்களை எல்லாம் உம்முடைய மீதில் வைக்கிறோம் ஆண்டவரே. நீர் அவைகளை ஏற்றுக்கொண்டு ஆண்டவரே, எங்களுடைய பாரங்கள் எங்களுடைய சுமைகள் லகுவா இருக்கும்படியான கிருபை தந்து ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். God bless you. Have a blessed day.